அல்வா கிண்டல்னா இருட்டு கடை. கிரிக்கெட் கிண்டல்னா நம்ம ஸ்டெம்ப் கடை. ஹலோ மக்களே, இது உங்க நியூ என்டர்டைன்மெண்ட் பேஜ் ஸ்டெம்ப் கடை. இங்க கிரிக்கெட்டோட கதை நம்ம ஸ்டெம்ப் கடையில பேசப்படும். நான் உங்க ஹோஸ்ட் ரிசிமேக்ஸ். நம்ம கூட இருக்கிறது கிரண் மற்றும் அட்மின் மாண்டேஜ் கேமர். வணக்கம் வணக்கம் கிரண். மக்களே. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆக்ஷன் ப்ரிவ்யூ. கை தட்டலாம் கைஸ். இப்போ ஆக்ஷன் ப்ரிவ்யூ பார்க்குறோம். நீங்க சொல்லுங்க கிரண் ரிஸ்வான், முதல்ல பேட்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போமா, பவுலர்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போமா, இல்ல ரெண்டுமே கலந்த ஆல்ரவுண்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போமா? அதெல்லாம் இல்லை. முதல்ல இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஐபிஎல் 4 செட் ஆஃப் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளேயர்ஸ் வில் கோ அண்டர் தி ஆக்ஷன்ஸ். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். செட்ஸுக்கு போங்க. அப்போ முறைப்படி போலான்றீங்க. சரி, முறைப்படியே போவோம். ஃபர்ஸ்ட் செட்டில் டெவான் கான்வே, ஜேக் ஃப்ரேசர், அதுக்கப்புறம் கிரீன் பரவாயில்லையே, ஆல்ரவுண்டர்ல போடாம பேட்டிங்ல போட்டு வச்சிருக்காரு. உங்க கருத்து என்ன கிரண்? டெஃபினட்டா அவர் பேட்டிங் மட்டும் தான் ஆட போறார். இன்ஜுரி ப்ரோன்னு அங்கேயே ஆசஸ்ல போட்டு இங்க ஆஸ்திரேலியாலாம் விட மாட்டாங்க. T20 வேர்ல்ட் கப்பும் ஆமா, T20 வேர்ல்டு கப் வேற ஒட்டியே வருது அதுவும் இல்ல, இல்லாம முடிச்சுட்டு தான் போவே போறோம் ஐபிஎல்லுக்கு. ஆமா, முடிச்சுட்டு தான் போறோம். ஒரு அதுவும் இல்லாம எப்படி ஃபிட்டா இருக்க போறாரு பவுலிங்ல அப்படின்றது தெரியல. ஏன்னா அங்கேயும் ஆஷஸ்லயும் 2 ஓவர் 3 ஓவர் தான் இப்போதைக்கு போட்டிருக்காரு. வேர்ல்ட் கப் பார்த்தா தான் நம்மளுக்கு ஐடியா வரும் பவுலிங் போடுவாரா இல்லையான்ட்டு. அதுவும் இல்லாம அந்த புது ரூல் பத்தி சொல்லிடுங்க, இல்லைன்னா சொல்லிட்டு. இப்போ இந்த ஆக்ஷன்ல யாரு 21 கோடி மேல போனாலும் அவங்களுக்கு 21 கோடி தான் கிடைக்குமே தவிர மற்ற காசு லைக் இன்கேஸ் கேமரான் கிரீன் ஒரு 26 கோடியோ இல்ல 30 கோடியோ போறாருன்னா கேமரான் கிரீனுக்கு 21 கோடி தான் போக போடும். ஏன்னா கோலி அவர் இந்தியாவோட இப்போதைக்கு ரிட்டைன் ஆன ஹையஸ்ட் ரிட்டைன்டு பிளேயர். லைக் அட் தி காஸ்ட் அவர் 21 crores இருக்கிறதால அந்த காஸ்ட் தான் கேமரான் கிரீனுக்கு போகுமே தவிர அதை தாண்டி வர 1 crore ஒரு 10 லட்சம் கூட அது பிசிசிஐயோட ஃபண்டுக்கு தான் போகும். இதுதான் இந்த ஆக்ஷனோட ஒரு மெயின் செட் ஆஃப் ரூலாவே இருக்கு. செகண்ட் செட் ஒன்ல பாத்தீங்கன்னா 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்காங்க. இந்த 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்ல யாருக்கு டிமாண்ட் அதிகம்னு நினைக்கிறீங்க? 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ன்றதை தாண்டி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஓபனர் பிளஸ் கீப்பர். அதனால அவரோட டிமாண்ட் வேறையா இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தர் டேவிட் மில்லர், அவர் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபினிஷர், ப்ரூவன் ஃபினிஷர் அவரு. இப்போ அவரு அந்த சில டீமுக்கான ரெக்குவயர்மெண்ட் கன்ஃபார்ம் அவர் ஃபில் பண்ணுவாரு. அதே மாதிரி தான் டெவான் கான்வே கூட. ஆனா யாருக்கு டிமாண்ட் அதிகம்ன்றது அது நம்ம பர்டிகுலரா சொல்றதுக்கு இல்லை இப்போதைக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கானும் பிருத்திவி ஷாவும் ஒரு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இதுலயே வந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம்தான். லைக் 75 லட்சம் பேஸ் பிரைஸ் இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இதுலயே வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? எஸ், டெஃபினட்டா பெரிய அட்வான்டேஜ். எனக்கு போக ப்ரைஸ் பர்ஸ் அமௌண்ட் ஃபார் டீம்ஸ் வில் பி ரெடியூஸ்ட். அப்போ முன்னாடியே வரும்போது அவங்களோட ப்ரைஸும் வேல்யூஸும் இன்க்ரீஸ் ஆகும். பிருத்திவி ஷா ஒரு ஓப்பனர், மெனி டீம்ஸ் நீடட். பட் ஆனால் அவர் போவாரா அவ்வளோ ப்ரைஸுக்கு, அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. இந்த செட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி வீக்கர் லிங்க்ஸ்னா டெவன் கான்வேவும் பிருத்திவி ஷாவும் தான் இருப்பாங்க. ஏன்னா டெவன் கான்வே இஸ் நாட் ப்ரூவன் இன் பாஸ்ட் ஐபிஎல். ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இல்லை அவரது. ஸோ அது மூலியமா இதுல ஒரு பிளேயர் ரீசன்ட் விடுங்க, இப்போ ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு இருக்குல்ல. இப்போ கேகேஆருக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவை. அவங்களுக்கு கியூடிக்கே பின்னாடி தான் வராரு, டெவான் கான்வே முன்னாடி வந்துருவாரு. இப்போ அந்த இடத்துல அவங்க கான்வேவை தான் ஃபர்ஸ்ட் போகணும். அந்த மாதிரி இருக்கு, அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்கு.
கரெக்ட். ஆனா டெவன் கான்வே தான் ஒரே ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இப்ப கேகேஆர் பார்த்தீங்கன்னா, அது டீம்ல பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அது கடைசியா வருது. பட் இவர் மட்டும் தான் அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பிரைமரி இல்ல. ஏன்னா நெறைய பேர் இருக்காங்க. கரெக்ட். ஜேமி அதனால ஸ்மித், நெறைய ஜானி பேர்ஸ்டோ வருவாரு. நெறைய பேர் பேரிஸ்டோ. இருக்காங்க. ம். அந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இவன் டெவான் கான்வே வில் பி மெயின் டார்கெட் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேகேஆர் மாரி ஒரு ஆளுக்கு தேவ. இன்கேஸ் மும்பை மாரி ஒரு ஆளுக்கும், இந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஓப்பனர் தேவ. ஒரு விக்கெட் கீப்பர் ஓப்பனர். இப்போ மும்பைன்னு சொல்லும்போது ரிக்கில்டன், அவரு ரிக்கில்டன் தான் இருக்காரு, செட்டில்டா இருக்காரு. அப்படி இருக்கும்போது டெவான் கான்வே தே வில் கோவா அப்படின்றத ஒரு இது இருக்கு. ஓப்பனர்ஸே இல்ல. அவங்களுக்கு பேக்கப் ஓப்பனர்ஸே இல்ல. அதெல்லாம் டீம் பத்தி பேசுவோம். செட் 1 என்னோட பிரிடிக்ஷன்ஸ்ல 1 அன்சோல்ட் வில் பி 80% நினைக்கிறேன். ஓகே, Next. அப்கமிங் ஒரு பிளேயரை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம். இப்போ செட்டுக்கு மூவ் ஆன் பண்ணலாம். அடுத்த செட்டுக்கு ஆல்ரவுண்டர்ஸ். இது ஒரு ஆல்ரவுண்டர்ஸ்ல சர்ப்ரைஸ் டேக். ஏன்னா கஸ் அட்கின்சன் ஒரு ஆல்ரவுண்டர் செட்டில் வராரு, அவ்வளோ ப்ரூவனா பேட்டிங் பண்ணியிருக்காருன்ற மாதிரி எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ப்ளஸ் 2 crore பேஸ் வச்சு ஒரு ஃபாஸ்ட் bowling செட்டில் வராம ஆல்ரவுண்டர் செட்டில் வராருன்னா அவர் டெஃபினட்டா அவரை பிக் பண்ணுவாங்களா இல்லையான்றத ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கும். ஏன்னா யாருக்கு அந்த ரெக்குவயர்மெண்ட் ஃபில் பண்ணி தருவாருன்றது நம்மளுக்கு தெரியாது இப்போதைக்கு. அதுவும் நெக்ஸ்ட் தீபக் ஹூடா அந்த லிஸ்ட்ல எனக்கு அந்த ஒன்லி ஒன் ஹூ இஸ் கோயிங் டு பி அன்சோல்டு டைரக்ட்லின்னு சொன்னாலே தீபக் ஹூடா. மேபி அந்த ஃபைனல் லாஸ்ட் இட்டரேஷன்ல போய் தீபக் ஹூடா யாராவது ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவோ இல்ல பேக்கப்காகவோ வாங்கினா வாங்குவாங்க. மற்றபடி இந்த லிஸ்ட்ல ஒரு ஹையர், ஐ மீன் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் ஹையரா போவாரு, லைக் 15 கிட்ட போவாரு. லிவிங்ஸ்டன் ஒரு கன்ஃபார்ம் 15 to 20 போவாரு. அந்த இடத்துல தீபக் கூட கொஞ்சம் கம்மியா தான் தெரிவாரு. உங்க கருத்து என்ன? இது வந்து லிவிங்ஸ்டன், வெங்கடேஷ் ஐயருக்கு செட் 2ல வந்தது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா கேமரன் கிரீன் முன்னாடி வந்ததுனால. பட் தட் இஸ் நாட். தீபக் ஹுட்டா எனக்கு தெரிஞ்சு சோல்ட் ஆவார். ஏன்னா அவரோட ஸ்மார்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபேபுலஸாக இருந்திருக்கு இந்த சீசன். சூப்பராக ஆடி இருக்காரு. இதில் என்னோட அன்சோல்டு ப்ரிடிக்ஷன்ஸ்னா கட்ஸ் ஆக்கின்சன் மோஸ்ட் ப்ராபப்ளி எனக்கு தெரியும். அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 நேம்ஸ் வியான் முல்டர், நோ வேர்ட்ஸ் அபவுட் தெம் பிகாஸ் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ இல்லை, ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. ஏன்னா வியான் முல்டர் T20 ஸ்கீம்ஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காலே இல்லை. ரச்சினோ சேம். ஸோ சேம் ஃபார் கெட்ஸா கிச்சன். அப்படி அவங்க கண்ட்ரிக்காகவே ஆடாத போது ஒரு டீமில் எடுத்து பேக்கப்பாக தான் வைக்க போகிறதுக்கு தே வில் சி மேபி அன்சோல்டு லிஸ்ட் வரும்போது திரும்பி உங்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்களோன்னு தோணுது எனக்கு. செட் 3 அட்மின் செட் 3 வாங்க. வரேன். அதுதான் இப்போ நீங்கள் பேசுனதை வச்சு பார்க்கும்போது பிளேயர்ஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல பவுலர்ஸ், விக்கெட் கீப்பர்ஸ் கிளாஸிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். முதல்ல விக்கெட் கீப்பர்ஸ் முடிச்சிருவோம். செட் 3 செட் 4 போகும். அட்மின் ரொம்ப அவசரப்படுறாருங்க. ஏன்னா இந்த ஷூட்டிங் டைம் வந்து மிட் நைட் ஆயிடுச்சு, தூங்கலான்னு வெயிட் பண்ணிருக்காரு போல இது. பேசுங்க விக்கெட் கீப்பர்ஸ். செட் 3 விக்கெட் கீப்பர்ஸ். இது ஒரு பெரிய குறைய ஃபில் பண்ணுன்றத இது பார்க்கலாம். ஏன்னா ஜேமி ஸ்மித் இருக்காரு, அதுக்கப்புறம் ஃபின் ஆலன் ஒரு T20 ஸ்பெஷலிஸ்ட்னு இப்போ சொல்லலாம். ஐ மீன் அவர் அரௌண்ட் தி குளோப் ஆடுறாரு, இந்தியாவை தவிர அரௌண்ட் தி குளோப் ஆடின்னு தான் இருக்காரு. அந்த எம்எல்சியா இருக்கட்டும், SA20ல கூட கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு. அங்க இருக்கிற அந்த நியூசிலாந்து சூப்பர் ஸ்மாஷ்ல கூட அவரோட ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரு பிளஸ் ஜானி பெரிஸ்டோ ஒரு ஒரு நல்ல பிரைஸ், ஆக்சுவலி 1 crore பேஸ் பிரைஸ் ஒரு மற்ற டீமுக்கெல்லாம் நல்ல டேக்கா தான் இருக்கும். இது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஜானி பெரிஸ்டோட 1 CR அது ஒரு நல்ல டேக்கா. இந்த செட்டே வந்து ஒரு சூப்பரான செட். டெஃபினட்டா எல்லாருமே சோல்ட் ஆகிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன் அண்ட் ஃபினிஷர் ரோல்ஸ் அண்ட் ஓப்பனிங் ரோல்ஸ் எல்லாமே இந்த செட்ஸ்ல
ஸோ எவ்ரி ஒன் வில் ப்ரிஃபர் அட்லீஸ்ட் ஒன் பிளேயர் ஃப்ரம் திஸ் செட். ஸோ இந்த செட் வந்து கொஞ்சம் பென் டக்கெட்டோட கதை என்னன்னு தெரியும். ஏன்னா பென் பென் டக்கெட் வந்து ஒரு T20 என்னது கஸ் அட்கின்சன், வியான் மல்டர் மாதிரி தான் பென் டக்கெட்டும் இருக்காரு. அந்த இடத்துல அவர் வந்து 2 crore சாட்டிஸ்ஃபை பண்ணுவாரா அப்படின்றது கூட நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பட் பென் டக்கெட் அவங்களோட இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ஓப்பனிங் பிளேயர் அவர் T20லையும். அதுவும் இல்லாமல் அவர் அடிக்கிற பெர்ஃபார்மன்ஸ்க்கு டெஸ்ட்டில் அடிக்கிறாரு அவங்க கண்ட்ரீஸில். இந்தியாவில் இஸ் நாட் ப்ரூவ். ஆனால் இந்தியாலையும் வந்து அடிச்சாரு, ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக கஷ்டப்படுறாரு. அதெல்லாம் தவிர்த்து இந்த மாதிரி ஒரு பிளேயர் டீமில் வச்சுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் எடுப்பாங்க நிறைய டீம்ஸ். மேபி அவர் மட்டும்தான் ஒரு குறையா இருப்பாரே தவிர்த்து இந்தியன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான், கேஎஸ் பரத். இன் ஐபிஎல்ஸ். ஸோ இது அப்பான் ரூமர்ஸ் QDK வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி கூப்பிட்டு ஆப்ஷன்ல பேர் போட வச்சிருக்காங்கன்றத நோட் பண்ண வேண்டிய ஒரு ரூமர். ஏன்னா ஒரு பிரான்ச்சைசிக்கே மிகப்பெரிய ஆப்பாவும் இவர் எடுத்தாங்கன்னா, இன்கேஸ் அவங்க பிட் பண்ணா, நோ வேர்ட்ஸ், மும்பை இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு டார்கெட் QDK அலாங் சைட் KKRன்னு ஒரு நம்பிக்கை, இல்லைன்னா DC. ஏன்னா ஒரு அதான் அலாங் சைட் தி ரூமர்ஸ் வாட் இட் ஹஸ் பீன் இஸ், அவர் பாஸ்டா ஆன ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்து தான் அவங்க ஒரு ஆக்ஷன்ல நேம் போடுங்க அப்படின்றத ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பாஸ்டா பார்த்தோம்னா மும்பை, KKR, DC இருக்கலாம், மேபி RCB இருக்கலாம். ஆனா RCBக்கு ரெக்குவயர்மெண்ட் ஆல்ரெடி இல்லை. ஐ மீன் அவருக்கு RCBக்கு ஜித்தேஷும் சால்ட்டே ஒரு பெரிய இது அந்த ஃபில்லா தான் இருக்காங்க. டீம்ஸ் பத்தி லாஸ்ட்ல பேசுவோம். பட் QDK வந்து எந்த டீம் வச்சு போட்டாரோ தெரியல. பட் அவருக்கு காசு கூட போகுது. ஏன்னா இந்த சவுத் மற்றும் வேர்ல்ட் கப் ஆட போறாரு. சவுத் ஆப்பிரிக்கா இந்த செகண்ட் T20ல சூப்பரா ஆடி இருக்காரு. ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் 90 ரன். ஸோ இஸ் பிரைஸ் கோயிங் டு மோர். அடுத்த செட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு முக்கியமான செட் இது. ஏன்னா நிறைய டீம் லேக் ஆகுறதே இங்கதான். ஸோ இதுல ஒரு நோட்டபிள் நேம்ஸ்ன்றது எல்லாருமே தான் இருக்காங்க. இந்த ஆகாஷ்தீப் மற்றும் சிவம் மாவி, அவங்க 2 பேர் மட்டும்தான் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அதுவும் ஆகாஷ்தீப் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இன்டெகிரல் பார்ட்டாவே இருந்தாரு. இப்போதைக்கு அவருக்கு இன்ஜுரி ப்ரோன் கூட இல்லை, ஆனா எடுக்கல. அது ஒரு கன்சர்ன் அவருக்கு. மற்றபடி ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி அவர் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் தி டீம் இருந்தார் இந்தியாக்குள்ள. மற்றபடி மற்ற பிளேயர்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜேக்கப் டஃபி, இந்த இதுல ஜேக்கப் டஃபி நல்லா போவாருன்ற ஒரு தாட். உங்க கருத்து எப்படி? ஜேக்கப் டஃபி, மத்திசா பத்திரானா இஸ் இன்ஜுரி ப்ரோன். அதெல்லாம் தவிர்த்து எக்ஸ்பேக்டட் பிளேயர். டெஃபினட்டாக அவர் காசு போவாங்க, நல்ல ப்ரைஸுக்கு போவார். ஏன்னா ஒரு RR மாதிரி பிளேயரோ திரும்பி வாய்ப்பு இருக்கு. போலிங் கோச் நிறைய பிளேயர் சான்சஸ் இருக்கு. அதை தவிர மத்திசா பத்திரானா இந்த செட்ல வந்து ஹையஸ்ட் பேட் பவுலராக கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் வந்து எக்ஸ்பேக்டட் பிளேயர், டெஃபினட்டா பிரைஸுக்கு போவாரு. அதை தவிர்த்து இந்த செட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல பிளேயர்ஸ், ஃபசலத் ஃபர்கி, மேட் ஹென்ரி, ஸ்பென்சர் ஜான்சன், சிவம் மாவி தான் இந்த லிஸ்ட்ல வந்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கா இருப்பாங்க. ஆனா ரீசன்ட் ரெக்கார்ட்ஸ்ல பார்த்தோம்னா நார்கியா கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லெஸ்ஸா தான் இருந்திருக்காரு ஐபிஎல்ல. மற்ற இடத்துல போய் பெர்ஃபார்ம் பண்றாரு சரி, பட் இந்தியால வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஒரு செக்டர்ல தான் ஆண்ட்ரிக் நார்கியா கூட இருக்காருன்ற மாதிரி இந்த செட்டில் இருக்கு. ஏன்னா சிவம் மாவி அவரு வேற கதை, அவருக்கு அது ஒரு வேற டைமென்ஷன்ல போகுதுன்னா ஆண்ட்ரிக் நார்கியா வித் 2 crores பேஸ் பிரைஸ்ன்றது ஒரு பெரிய நோட்டபிள் திங் தான் அவருக்கு. ஏன் வந்து நீங்க சொல்றது கரெக்டு. பட் ஆனா மேஜர் இன்ஜுரி ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாரு.
அவர் வந்து அந்த துபாய் சீசன் அதாவது 2021 சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இஸ் கான் வித் இன்ஜுரி அண்ட் இஸ் கம்மிங் பேக் நவ் இஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா டீம். ஸோ அதனால அந்த பேஸ்ல போடுற ஒரு பவுலர் இந்த செட்ஸ்ல அவரு ஜெராட் கோச்சிய இவங்க தான் இருக்கிறாங்க. அதுல வந்து ஏன்னா ஒன் ஆஃப் த டீம் டெஃபினெட்லி வில் கோ டு பிரைஸ் 2 crores பேஸ் பிரைஸ்ல தூக்க பார்ப்பாங்க. ஆண்ட்ரிக் நர்க்கெல்லாம் கிடைச்சதா எஸ் இஸ் நாட் பெர்ஃபார்ம். பட் இது இந்த செட்ல என்ன பொறுத்த வரைக்கும் சிவம் மாவி தான் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருப்பார். மற்ற எல்லாருமே வில் பி கோயிங் சோல்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து செட் 4 வரைக்கும் தான் வந்திருக்கு. செட் 5 வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. தட் வில் பி ஸ்பின்னர்ஸ். அது வந்து பவுலர்ஸ் லிஸ்ட்லயே பேசுவோம் நம்ம. இப்போ வந்து பேட்டர்ஸ் இப்போ இருக்கிற நிலவரப்படி இப்போ ரிசர்ச் பண்ண பிளேயர்ஸ் படி அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அப்கமிங் வீடியோஸில் வந்து என்னென்ன டீம் எந்தெந்த பிளேயர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க, யார் யார் ஆப்ஷனில் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் உங்களுக்காக இனிமே வரப்போகுது. எங்களோட ஸ்டம்புக்காக கடையில் காத்திருங்க. கிரிக்கெட் நியூஸோட நாங்கள் வரோம். சைனிங் ஆஃப். நான் உங்கள் அட்மின்